வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்எல்ஏவின் சகோதரி மகன் தற்பொழுது அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. எந்த இடத்தில் என்ன ஆட்சி, படுகொலை செய்யப்பட்டது ஏன் என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கண்ணதாசனின் சகோதரி மகன் கலைவாணன் என்பவர் தஞ்சாவூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூரில் அருகே உள்ள நெய்க்குணம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் இன்று காலை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் கலைவாணனின் உடல் கைப்பற்றி பரிசோதனைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுள்ளது. மேலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கொலை மற்றும் வன்கொடுமையின் காரணமாக பல இடங்களில் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் கிட்டத்தட்ட 2 வாரங்களாக தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் இது உட்கட்சி மோதல் என்ற பெயரும் எடுத்துள்ளது. ஏற்கனவே நெல்லையைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்களது கொலை திமுகவின் உட்கட்சி மோதல் காரணமாகத்தான் நடைபெற்று இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்று வரை கொலையாளிகளை கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர்களும் மறைமுகமாக தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது இந்த கொலை சம்பவத்தின் நடவடிக்கைகள் யார், எதை செய்திருக்கிறார்கள், என்ன காரணம் என்ற தகவல்களை காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் போதை மருந்து அதிகமாகி கொள்ளை சம்பவங்கள் அதிகமாகி இருப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நெல்லையைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்களது 3 வாரங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரை தேடுதல் பணிதான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் யார் என்று உறுதிப்படுத்தவில்லை. இதேபோல்தான் தற்பொழுது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏ தங்கை மகன் நிலைமை மாறுமா என்ற கேள்வியும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. உரிய தண்டனை வழங்கினால் மட்டும்தான் ஆவண கொலைகள் தற்பொழுது மிக அளவில் குறைக்கப்படும். இல்லை என்றால் தமிழகத்தில் மாதம் ஒரு கொலை நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்ற விமர்சனத்தையும் பல்வேறு கட்சி தலைவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதுவும் திமுகவின் ஆட்சியில் திமுகவினர்களை கொலை செய்துவிட்டு குற்றவாளிகளை அவர்களே தேடக்கூடிய நபராகத்தான் தற்பொழுது செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருப்பது சரியா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.